சிலர மாதிரி இன்னைக்கு கெத்தானவங்களடா நாங்க 20 வருஷமா நாங்க கெத்து. தமிழகத்தோட பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பாடநூல் கழக ஆசிரியர் தலைவர் இந்த ஒரு பொறுப்பு தாவேகா கட்சியை சார்ந்த லயாலோ மணி அவர்களுக்கு கிடைக்க பட்டிருக்கு. இது சம்பந்தமா ஏகப்பட்ட வரவேற்புகளும் ஏகப்பட்ட விமர்சனங்கள் பண்றது அப்கோர்ஸ் அப்போனன்ட் சைட்ல இருந்து வைக்கிறது சகஜமாக தான் இருக்கு. ஸோ இந்த லயாலோ மணி அப்படின்ற நபர் யாரு? வெறும் பேச்சாளராக மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சில மக்களுக்கு லயாலோ மணி அவர்களை தெரியும். தமிழக வெற்றி கழகத்தில் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர், அந்த கொள்கைகளை பரப்புறவர், நல்லா மேடையில் பேசக்கூடியவர் அப்படின்ற ஒரு தகவல் மட்டும்தானே தெரியும். பட் லயாலோ மணி அவர்களோட அரசியல் பயணம் வெறும் தாவேகால இருந்து மட்டும் ஆரம்பிச்சது கிடையாது. வெறும் தாவேகா கட்சி ஆரம்பித்த இந்த 2 வருடத்துக்குள்ள மட்டுமே ஆரம்பிச்சது கிடையாது. சுமார் கடந்த 15 ஆண்டுகள் முன்னாடி இருந்தே ஏகப்பட்ட போராட்டங்கள்லையும் ஏகப்பட்ட மாணவர்கள் எழுச்சி படையிலையும் தன்னை அர்ப்பணிச்சு, ஏன் தாவேகாக்கு முன்னாடி ஒரு சில கட்சிகள்லையும் அடிப்படை வேலை முதற்கொண்டு எல்லா வேலைகளையும் பார்த்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு போஸ்டிங்ல போயிருக்கிறவர் தான் லயாலோ மணி அவர்கள். இவரோட பேருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த லயாலோ அப்படின்ற ஒரு பேர் வந்ததே ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலாக தான் இருக்கு. ஸோ இவரோட பின்புறத்தை இன்னைக்கு பார்க்கலாம். லயாலோ மணி அவர்கள் இந்த லயோலா காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயத்திலேயே அந்த காலேஜில் இருக்கக்கூடிய மாணவர் படை, இந்த மாணவர் எழுச்சி படையெல்லாம் இருக்கும். அதாவது சொசைட்டியில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு ஒரு மாணவர்கள் யூனியனாக இருந்து போராடுவாங்க. சொசைட்டியில் மட்டும் இல்லாமல் தங்களோட கல்லூரி வளாகத்துக்குள்ளே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது, ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடக்குது அப்படின்னா இந்த மாணவர்கள் எழுச்சி படை இதுக்கு சேர்ந்து எதிராக நின்று போராடும். ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் 2011ஆம் ஆண்டு லயோலா காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்த லயாலோ மணி அவர்கள் இந்த மாணவர் எழுச்சி படையில் இருக்கக்கூடிய ஒரு குழுமத்தோட தலைவராக அறியப்பட்டிருக்காரு. ஏகப்பட்ட மாணவர்களோட போராட்டத்தை முன்னிருந்து நடத்தினவர் தான் லயாலோ மணி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான போராட்டம் எது இவங்களோட இந்த அரசியல் பயணத்தை இந்த அளவுக்கு யுத்தமாக மாற்றிருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த இனப்படுகொலை விஷயம் இலங்கையில் அந்த 2005 காலகட்டத்திலேருந்து 2012-13 வரைக்கும் அதிகப்படியாக நடந்துக்கிட்டு இருந்ததை நம்ம பார்த்துருப்போம். கொத்தா நிறைய தமிழ் மக்கள், நிறைய இலங்கை தமிழர்கள், நிறைய ஈழத்தமிழர்கள் குவிக்கப்பட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த சமயத்தில் இந்த ஈழப்போரை எதிர்த்து, இந்த இனப்படுகொலையை எதிர்த்து பல்லாயிரக்கணக்கான மாணவர் படை தமிழகம் ஃபுல்லாக போராட்டத்தை முன்னிறுத்தினாங்க. அதில் இந்த தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த மாணவர் படையோட முக்கிய பிரதிநிதியாக இருந்து செயல்பட்ட கல்லூரி எதுன்னு பார்த்தா லயோலா காலேஜ் தான். இந்த லயோலா காலேஜில் முக்கியமான குழுவாக இருந்து ஒரு 4 பேர் தான் இந்த மொத்த மாணவர் எழுச்சி படையவே முன்னிறுத்தி இந்த இனப்படுகொலைக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டத்தை சுமார் 3 நாட்கள் நடத்தினாங்க. அந்த முக்கியமாக இதை முன்னிருந்து நடத்தின 4 பேரில் லயாலோ மணி அவர்களும் ஒருத்தர். இவர் கூட இப்போ நிறைய அரசியல் கட்சிகளில் பிரபலமாக இருக்கக்கூடிய செம்பியன் அப்படின்றவரும் இன்வால்வ் ஆயிருந்தார். ஸோ 15 வருட காலத்துக்கு முன்னாடி இருந்தே ரொம்ப சின்ன பையனா, ரொம்ப காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற அந்த டைமில் இருந்தே மக்கள் போராட்டத்தில் இந்த அதிகார வர்க்கத்துக்கு எதிரான இந்த குரலில் தன்னை அர்ப்பணித்து அந்த அதிகார வர்க்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணி, ஏன் 3 நாட்கள் வரைக்கும் உண்ணாவிரதம்லாம் மேற்கொண்டவர் தான் லயாலோ மணி அவர்கள். ஸோ அப்படி இருக்கிற அந்த சமயத்தில் இந்த மாணவர்களுக்கு சார்பாக இந்த இனப்படுகொலைக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுது. அது எப்பப்பெல்லாம் இந்த இனப்படுகொலை விஷயம் பீக் ஆகுதோ, எப்பெல்லாம் அதோட வரம்பு மீறி போகுதோ, அந்த சமயம் எல்லாத்துலேயுமே இந்த மாணவர் எழுச்சி படை சார்பாக லயாலோ மணி அவர்கள் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபட்டார். அந்த சமயத்தில் இவர் கைதும் செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இவர் அந்த கைது செய்யப்பட்ட அந்த ஒரு சமயத்தில் காவல்துறை ஆய்வாளர்கள் இதில் இப்போ பேரெல்லாம் வைக்கிறப்ப ஒருத்தராக அடையாளம் பார்க்குறப்ப இவர் இந்த நபர், இந்த ரமேஷ்,
இந்த ஏரியா ரமேஷ் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படி சமயத்தில் தான் இவர் லயோலா காலேஜில் இருந்து அந்த போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட காரணத்தினால லயோலா மணி அப்படின்ற ஒரு பேரை காவல்துறை தரப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடையாளப்படுத்துறதுக்காண்டி சொல்ல வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் கூட இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பேரை வந்து சொல்கிறாங்க. போகிற போக்கில் லயோலா மணி அப்படின்றதே இவரோட பேராக வந்து மாறுது. இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகளில் ஒரு கல்லூரியோட பேரை அடைமொழியாக வச்சிருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி யாருன்னு பார்த்தா அது லயோலா மணி அவர்கள் தான் அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் நம்மளால் புரிஞ்சுக்க வந்து முடியுது. ஸோ பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே வந்து தன்னை பார்த்து ஆச்சரியப்பட்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெரிய போராட்டங்கள்லாம் லயோலா மணி அவர்கள் அந்த காலகட்டத்திலே முன்வைத்திருக்காரு அப்படின்றத பார்க்க வந்து முடியுது. ஸோ இதுக்கப்புறமா தமிழ் தேசியத்தோட கொள்கையில் தன்னை வந்து இணைச்சிக்கிறாரு லயோலா மணி அவர்கள். தமிழ் தேசியத்தோட அடிப்படை கொள்கைக்காக உழைக்க வந்து ஆரம்பிக்கிறாரு. தமிழ் தேசியத்தோட கொள்கையை முன்னிறுத்தி இந்த மாணவர்களோட புரட்சி படையை வந்து வழிநடத்தியிருக்காரு லயோலா மணி அவர்கள். ஸோ இதன் மூலமாக நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுக்கு அப்புறமா, அதாவது சீமானவர்கள் தலைவராக இருந்து ஆரம்பிக்கப்பட்டதுக்கு அப்புறமா நாம் தமிழர் கட்சி சார்பாக எங்கே இந்த தமிழ் விடுதலைக்காண்டி இல்லை தமிழர்களோட உரிமைகளுக்காண்டி போராட்டங்கள் எங்கே வந்து நடந்தாலும் மாணவர் அமைப்பு சார்பாக அதை முன்னிறுத்தி இந்த தமிழ் தேசியத்து சார்பாக வந்து போராட்டமெல்லாம் வந்து ஏகப்பட்ட போராட்டங்கள் வந்து பண்ணியிருக்காரு லயோலா மணி அவர்கள். ஸோ சீமான் அவர்களெல்லாம் வந்து லயோலா மணி அவர்களை பாராட்டி அவங்களோட லயோலா மணி அவர்கள் அப்போ போராட்டம் பண்ண அந்த சமயத்தில் அவர் கூட வந்து உட்காந்து அவருக்கு சப்போர்ட் பண்ண அந்த இமேஜஸும் இப்போ நம்மளால் பார்க்க வந்து முடியுது. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு கொள்கையோட ரொம்ப சின்ன வயது காலகட்டத்தில் இருந்தே மக்களுக்கான போராட்டங்களில் தன்னை வந்து அர்ப்பணித்து ரொம்ப சின்ன வயசுலேயே அதிகார வர்க்கத்துக்கு எதிராக குரல் எழுப்ப ஆரம்பித்தவர் தான் லயோலா மணி அவர்கள். அதுக்கப்புறமா தமிழ் தேசியத்தில் தன்னை வந்து அடிப்படை கொள்கையோட உரிமையை வந்து படுத்திக்கிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் நமக்கான பாதையை வந்து நம்ம அமைச்சுக்கணும், நமக்கான கொள்கைகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே வந்து இணைகிறாரு. ஏன் திருமாவளவன் சார்பாகவும் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட இந்த மாணவர் படை சார்பாகவும் ஏகப்பட்ட போராட்டங்களை வந்து அவங்க வந்து பண்ணுற அந்த சமயத்தில் எல்லாம் அங்கேயும் லயோலா மணி அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூடயே வந்து முன்னிருந்து அவங்க கூட எல்லாம் வந்து போராட்டம் பண்ண காட்சிகள்லாம் நம்மளால் பார்க்க வந்து முடியுது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு லயோலா மணி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அர்ப்பணிப்பு ரொம்பவே வந்து ஜாஸ்தி. தாவேகாக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தான் தன்னோட உடல் பொருள் எல்லாத்தையுமே வந்து கொடுத்து உழைச்சிருக்காரு லயோலா மணி அவர்கள். போஸ்டர் கட்டுறதுல இருந்து கொடி நடுறதுல வந்து இருந்து எல்லா மாணவர்கள் இளைஞர்களாக வந்து திரட்டி உரிமைகளுக்காக போராட்டம் பண்ணுற அந்த சமயம் வரைக்கும் ஏகப்பட்ட உழைப்பு வந்து உழைச்சிருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காக லயோலா மணி அவர்கள். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் தான் தனக்கான இந்த அரசியலுக்கான தன்னோட இந்த நோக்கத்துக்கான ஒரு தீனி இன்னும் வந்து கிடைக்கலையே, தனக்கு ஒரு பெரிய தாகம் இருக்குது, தனக்கு நிறைய வந்து செய்யணும், வேலைகள் பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு, ஆனால் அதுக்கான பிளாட்ஃபார்ம் கிடைக்கல அப்படின்னு யோசிச்சுட்டு வந்துருக்கிறப்ப தான் சின்ன வயசுல இருந்தே தான் ரொம்பவே வந்து உயிருக்கு உயிராக நேசித்த ஒரு சினிமா நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்குறத வந்து பார்க்குறாரு. லயோலா மணி அவர்கள் பல்வேறு மாணவர்களோட போராட்டத்தில் தன்னை வந்து அர்ப்பணிச்சு இருந்த பட்சத்துலையும் பல வருட காலமாக விஜய் அவர்களோட மக்கள் மன்றத்திலையும் மக்கள் இயக்கத்திலையும் ஒரு அங்கமாக வந்து இருந்து அது மூலமாகவும் ஏகப்பட்ட வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதனால் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை விஜய் அவர்கள் ஆரம்பித்த உடனேயே மக்கள் இயக்கம் சார்பாக இதில் வந்து ஐக்கியம் வந்து ஆகுறாரு. இவருக்கு கொள்கை பரப்பு இணை செயலாளர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் கொடுக்க வந்து படுது. இவர் இதுக்கு முன்னாடி காலம் வரைக்கும் அத்தனை மாணவர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு, அத்தனை கட்சிகளுக்கு உழைச்சிருக்காரு. பட் அங்கே எல்லாத்துலேயுமே கிடைக்காத ஒரு ஃபோக்கஸ், கிடைக்காத ஒரு லைஃப் லைட் தமிழக வெற்றி கழகம் சார்பாக இவர் வந்து முன்னிருந்து போராட்டங்களையும் இல்லை சொற்பொழிவையும் இல்லை பட்டிமன்றத்தில் வந்து பேசுகிறப்பவும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து நிற்கிறப்ப இவர் பயங்கரமாக ஷைனாக வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுதான் இவரோட இந்த அரசியல் பயணம். இது மட்டும் வந்து இல்லாமல் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாகவே ஏகப்பட்ட நலத்திட்டங்கள் உதவிகளை வந்து புரிஞ்சிருக்காரு லயோலா மணி அவர்கள். பர்சனலாகவே இந்த கொரோனா காலகட்டத்தில் ஏகப்பட்ட மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்த சமயத்தில் எல்லா குடும்பங்களுக்கும் இந்த பிளாட்ஃபார்மில் வந்து கஷ்டப்படுற நிறைய நபர்களுக்கும்
தன்னால் முடிஞ்ச அரிசி பருப்பு இந்த வீட்டுக்கு சமையலுக்கு தேவையான எல்லா உபகரணங்களையும் வாங்கி கொடுத்து ஓடி ஓடி உழைச்சிருக்காரு லயலமணி அவர். இது மட்டும் வந்து இல்லாமல் அரசியல் வட்டாரங்களில் வெறும் தாவேக்கான் மட்டும் வந்து இல்லாமல் திமுக, விசிக, நாம் தமிழர், அதிமுக இப்படின்னு பல கட்சியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அமைப்பும் இளைஞர்களும் லயலமணி அவர்களுக்கு நண்பர்களாக வந்து இருந்திருக்காங்க. ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி லயலாமணி அவர்கள் இதுக்கு முன்னாடி புரிஞ்ச ஏகப்பட்ட மாணவர்களோட அந்த ஒரு போராட்டத்தில் இப்படி மற்ற கட்சியினை சார்ந்த மாணவர் படைகளும் வந்து இவருக்கு நண்பர்களாக வந்து ஆயிருக்காங்க. ஸோ இது மட்டும் வந்து இல்லாமல் கட்சியில் இருக்கிறப்பவும் சரி, இந்த சமயத்துலையும் வந்து சரி, கட்சியில் வந்து இல்லாமல் இதுக்கு முன்னாடி சமயத்துலையும் வந்து சரி, பர்சனலாகவே நிறைய நலத்திட்டங்கள், பர்சனலாகவே நிறைய மக்களுக்கு உதவி புரிஞ்சுட்டு வந்து வந்திருக்காரு. ஸோ இப்படிப்பட்டவர் தான் ஒரு லயலாமணி. சும்மா அவரோட பழைய வீடியோ எப்பயோ வந்து பேசின ஒரு 30 செகண்ட் 20 செகண்டை மட்டும் கட் பண்ணி பாருங்கள் இவங்க இப்படிலாம் வந்து பேசுகிறாங்க, இவங்களோட அறிவு வந்து இவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய மக்கள் கொஞ்சம் இவங்களோட பர்சனல் ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து பார்த்தா, அதாவது ஒரு சராசரி ஒரு கட்சி தலைவர் எந்த அளவுக்கு மக்கள் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு மக்களுக்காக வந்து நிற்கணுமோ அது எல்லாத்தையுமே லயலாமணி புரிஞ்சுட்டு தான் வந்திருக்காரு. இப்போவும் இந்த போஸ்டிங்கை அவர் வந்து சீர்வர செய்வார் அப்படின்றதான் தாவேகா கட்சியினரோட ஒரு கூற்றாமே வந்திருக்கு.